இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற சுகத்திற்காக உங்களுக்கு எல்லையற்ற ஞானம் கிடைக்கின்றது. விருட்சபதி என்றால் சிவபாபா இந்த மனித உலக மரத்தின் விதை ரூபமாக சைதன்யமாக இருக்கின்றார். அவரே இந்த மரத்தின் 3 கால ஞானத்தை அறிந்தவராக இருக்கின்றார். தந்தை ஆத்மாக்களுக்கு மட்டுமே படிப்பிக்கின்றார். இதுதான் ஈஸ்வரிய பரிவாரமாகும். தந்தைக்கு நிறைய குழந்தைகள் இருக்கின்றனர். அனைத்து குழந்தைகளுக்கும் படிப்பு வேண்டும். யார் வந்தாலும் அனைவருக்கும் தந்தை படிப்பிக்கின்றார். தந்தையை நினைவு செய்வது போன்று மிகவும் சகஜமான விஷயம் வேறு ஒன்றுமில்லை. நினைவு செய்வதைத் தவிர வேறு வழியில்லை என தந்தை கூறுகின்றார். நினைவின் மூலமாகவே சக்தி வந்து சேரும். பலசாலி மாயாவின் சக்தியும் குறைந்துவிடும். பிறகு நீங்கள் விடுபடுவீர்கள். அவ்வாறு நிறைய பேர் பந்தனங்களிலிருந்து விடுதலை அடைந்து வருகின்றனர். நீங்கள் அனைவரும் அந்த அன்பான நாயகனுக்கு அன்பான நாயகிகளாக இருந்தீர்கள். முழு உலகத்தைச் சேர்ந்த அனைவரும் ஒரு நாயகனின் அன்பானவர்கள். தந்தையை நினைவு செய்வதால் தந்தையின் பொக்கிஷத்தின் நினைவும் வரும். ஒரு வினாடியில் முழு நாடகத்தின் ஞானம் புத்தியில் வருகின்றது. மூலவதனம், சூட்சுமவதனம், ஸ்தூலவதனம், 84 பிறவிகளின் சக்கரம். இந்த நாடகம் முழுவதும் பாரதத்தில் மட்டுமே உருவாகியிருக்கின்றது. 84 பிறவிகளின் சக்கரம் சுழற்சி அடையும். இதற்கு முடிவு இல்லை. தந்தை எவ்வளவு இனிமையானவராக இருக்கின்றார் என்பதையும் நீங்கள் மட்டுமே புரிந்துள்ளீர்கள். என்னிடமிருந்து குழந்தைகள் பதிகளுக்கெல்லாம் பதியாக முயற்சியின் வரிசைப்படி உங்களுக்கு மிகப் பெரிய பொக்கிஷம் கிடைக்கிறது என தந்தை கூறுகின்றார். எந்த சந்தேகமும் வரக்கூடாது. சந்தேகம் வருவது எனில் மாயாவின் புயலாகும். நாளுக்கு நாள் நேரம் குறைந்து கொண்டே வருகிறது. இந்தளவு பிறகு படிக்க முடியாது. மிகவும் வேகமாக ஏற்பாடுகள் நடக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கு கடைசியில் ஏற்படும். ஆஹா பிரபுவே, உங்களுடைய லீலை அபாரமானது எனக் கூறுவார்கள். யார் அதிகமாக உதவி செய்கின்றார்களோ அவர்களே வெற்றி மாலையில் மணியாக ஆகின்றனர். மன்னிக்கக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட குழந்தைகள்தான் உலக நன்மைக்கான சேவையில் வெற்றியடைகின்றார்கள். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.